முதல்ல பார்த்த சொந்த வீடு அப்படின்னா எங்க அப்பா அம்மா கட்டின வீடு. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்குலாம் எனக்கு ஒரு 10 வயசு இருக்கிறப்போ எல்லா ஊர்ல இருக்கிற எல்லா கடனும் வாங்கி ஒரு வீடு கட்டினாங்க. இப்போ அப்படிலாம் ஒரு ஒரு தம்பதியர் வந்து தன்னோட உழைப்புல ஒரு வீடு கட்டுறதுலாம் அவ்வளோ பெரிய கனவு அதுல. ஏன்னா அந்த கடனுக்குலாம் ஒரு 35 வயசு 35 வருஷம் ஆகும் திரும்ப கட்டுறதுக்கு. அது நீங்க அப்படிதான் ஹவுஸ் அப்படிதான் லோன்ஸ் வாங்குறோம். ஸோ அதை நான் நேர்ல பார்த்ததுனால எனக்கு அந்த வீட்டுல வச்ச ஒவ்வொரு செங்கல்லையும் எங்க அம்மாவோட ஹோப்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து நான் அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் உணர்ந்தேன். வாடகை வீட்டுக்கும் ரியல் வீட்டுக்கும் அந்த ஒவ்வொரு செங்கலும் ஒரு நாள் ஒர்க்கர் வரேன்னு சொல்லுவாங்க. 3 பேர் வர வேண்டியது ஒருத்தர் மட்டும் வருவாரு, லேட்டா வருவாங்க. அவங்க வந்து மொள்ள ஒரு கல்லா எடுத்து வைப்பாங்க. அதுக்கான மீட்டர் ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த கடன்ல வாங்கி வீடு கட்டுறவங்க அந்த ஒவ்வொரு செங்கலையும் எண்ணுவாங்க. அது ஒரு வேற மாதிரி ஒரு ப்ரெஷர். அது அதுவும் அப்பெல்லாம் அவங்க யங்ஸ்டர்ஸ் தானே, அவ்வளோ வயசும் இல்லைல்ல, யங் கப்புள்ங்கிற மாதிரி. ஸோ அதை நான் நேரில் பார்த்துருக்கேன். அண்ட் நான் நிறைய ஊர்ல இருந்திருக்கேன், நிறைய ஊர் மாறி மாறி இருந்திருக்கேன் சின்ன வயசுல இருந்து. ஸோ நிறைய வாடகை வீட்டில் தான் இருந்திருக்கும். எனக்குன்னு எங்கள் அப்பா அம்மா சொந்த வீடு வந்து சென்னையில் இருக்கிற வீடு. அண்ட் அந்த வீடு தான் நான் வளர்ந்த வீடு, அந்த வீடு தான் நான் இப்பவும் இருக்கேன். அண்ட் நான் இந்த வருஷம் வரைக்கும் நான் வாழ்க்கையில் வீடே வாங்கினது கிடையாது. ஸோ எனக்கு அந்த இதுவே கிடையாது. இந்த வருஷம் 3 BHK படம் நடிக்கிறப்போ தான் முறையாக நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வீடு வாங்கியிருக்கேன். ஆஹா, சூப்பர். அது இந்த வருஷம் தான் நடந்தது பெரியவங்க ஆசீர்வாதத்தோட.